ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம முளைக்கட்டிய பச்சை பயிர் வச்சு ஒரு டேஸ்டியான ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். பூரி, ஈவன் சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஆரோக்கியமான ரெசிபி கூட. தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக 100 ml டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சை பயிறு எடுத்துகிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக நல்லா ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு மறுநாள் தண்ணியை வடிகட்டிட்டு எடுத்து வச்சுருங்க. இல்லைன்னா ஈவன் நீங்கள் காட்டன் துணியில் போட்டு கட்டி கூட வைக்கலாம். ஸோ மொத்தத்தில் தண்ணியை வடிகட்டிட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா முளைப்பு வந்துடும். இப்போ தாளிப்புக்காக பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி 2 தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி. இப்போ மசாலாக்காக ஒரு 4 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, நல்லா ஒரு பெரிய ஸ்பூனில் 1/4 மூடி தேங்காய், சோம்பு, கசகசா. சோம்பு 1 டீஸ்பூனு, கசகசா ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். இது மசாலா அரைக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா பட்டை, 3 கிராம்பு, கொஞ்சம் கராந்தலை, அவ்வளோதான் தாளிக்கிறதுக்கு தேவை. இதில் இஞ்சி பூண்டு மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம பொட்டுக்கடலை, தேங்காயில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நெகுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி நிறைய ஊற்றுனீங்கன்னா நல்லா அரைப்படாது. அதனால எப்போவுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நெகுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது குக்கரில் இந்த பச்சை பயிரை சேர்த்துட்டு 3 விசில் மட்டும் விட்டால் போதும். நம்ம 1 டம்ளர் பச்சை பயிர் எடுத்தோன்னா 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் சேர்த்து வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை. 3 விசில் விட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு வச்சுருக்க கராந்தலை, பட்டை, கிராம்பு, ஒரு பச்சை மிளகாயை சேர்த்துக்கலாம். இப்போது பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 6-7 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கொதித்து கொஞ்சம் திக்காக இருக்கும். நமக்கு அந்த பொட்டுக்கடலை போட்டோம் இல்லைங்களா, அது நல்லா திக்னஸ் கொடுக்கும். நமக்கு திக்கானதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்க பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். முளைக்கட்டி வச்சுருக்க பச்சை பயிரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இது கூட சேர்ந்து அவ்வளோதாங்க, நமக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த பச்சை பயிறு, முளைக்கட்டிய பச்சை பயிறு கிரேவி. இது மாதிரி அடிக்கடி செய்யுங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல்
கமெண்ட்டில் வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ, பாய்.